بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு மாணவர்களே மாணவியர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியமிகு பெற்றோர்களே பெரியோர்களே, தங்கள் மீதும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. தயவு கூர்ந்து பாடங்கள் நடத்தப்படும் போது குறிப்பிடுங்கள், சொல்லப்படும் விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வாருங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். படைப்பதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா வானவர்களிடம், நான் இவ்வாறு ஒரு படைப்பை, கலீஃபா என்ற ஒரு படைப்பை நான் படைக்க இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா ஆலோசனை கேட்டான். அதற்கு வானவர்கள் கூறிய பதில்கள் என்ன, வானவர்கள் என்ன கூறினார்கள்? பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து வானவர்களை விட ஒரு மேன்மையான நிலையை அவங்களுக்கு கொடுத்தான். வானவர்களையும் இப்லீஸையும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டான். வானவர்கள் சஜிதா செய்தார்கள், இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை. பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் மனைவியையும் சொர்க்கத்தில் தங்க வைத்தான். சரிங்களாமா? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், கனி வர்க்கங்களை எல்லாம் சாப்பிடுங்கள், ஆனா ஒரே ஒரு மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தடை செய்தார். ஆனால் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்க மனைவியையும் அல்லாஹ் தடுத்த அந்த கனியை சாப்பிட தூண்டி வழி தவற செய்து விட்டான். அல்லாஹுக்கு அவங்க மாறு செஞ்சிட்டாங்க. பிறகு அதன் காரணமாக சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவங்க மனைவியும் சொர்க்கத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள்? பூமியில் இறக்கப்பட்டார்கள் என்ற சம்பவங்கள் வரைக்கும் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அதுல சில கேள்விகள். கலீஃபா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரிங்களா? போன வகுப்புல நாம பார்த்த வார்த்தை وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. உம்முடைய இறைவன் வானவர்களிடத்தில் கேட்ட நேரத்தை நினைவு கூறுவீராக. அல்லாஹு தஆலா வானவர்களிடம் கேட்டான், வானவர்களிடம் கூறினான், இன்னி ஜாஇலு ஃபில் அர்தி ஹலீஃபா. வானவர்களிடம் அல்லாஹ் கூறினான், நான் பூமியில் ஹலீஃபாவான, அதாவது பிரதிநிதி என்ற அர்த்தம் உண்டு. அதுக்கு இன்னைக்கு விரிவான அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம். ஹலீஃபாவான ஒரு படைப்பை நான் படைக்க இருக்கின்றேன் என்பதாக வானவர்களிடத்தில் அல்லாஹ் கூறினான். ஹலீஃபா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சரிங்களாமா? ஹலீஃபா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களின் தஃப்சீரில் கூறுகிறார்கள், கலீஃபா என்பது கௌமன் யஹ்லுஃபு பஅதுஹும் பஅதா கர்னன் பஅத கர்னின் வ ஜீலன் பஅத ஜீலின். அதாவது தமிழ்ல சொல்வதாக இருந்தால், வாழையடி வாழையாக வரும் ஓர் இனம், தலைமுறை தலைமுறையாய் ஒருவருக்கு பின் ஒருவராக தொடர்ந்து வரும் ஒரு இனம் என்ற அர்த்தமாகும். போன வாரமே நாம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்தீங்க சொன்னா, இப்ப நாம இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய மக்கள், நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க வயதானவங்களாக இருக்கலாம், வயது அடையக்கூடிய நிலையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க வஃபாத் ஆயிடுவாங்க, நாம எல்லாம் பெரியவங்களாக வருவோம். அதன் பிறகு நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க, நமக்கு வயோதிகம் வரும், நாம மரணித்து விடுவோம். நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நம்முடைய வீடு இந்த பூமியில வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் அவங்க வாழ்ந்து அவங்க மரணித்து விடுவார்கள். அந்த இடத்துல அடுத்த ஜெனரேஷன் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய படைப்புக்கு பெயர்தான்
ஹலீஃபா என்ற அர்த்தமாகும். சரிங்களாமா? இப்ப இன்னும் புரியுற மாதிரி பாருங்க, அல்லாஹு தாலா படைத்த மற்றொரு நிறைய படைப்புகள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூமி, கோள்கள், சூரியன், அதெல்லாம் கோள்கள். அந்த படைப்புக்கு அல்லாஹு தாலா ஹலீஃபா என்ற நிலையை ஏற்படுத்தவில்லை. அது கோளாக அந்த படைக்கப்பட்ட அந்த நிலையில தான் அது இருக்குது. சரிங்களாமா? அதுல நான் அந்த சூரியனுக்கு ஜோடியாக அது அவங்களுக்கு பிள்ளையாக வரக்கூடிய நிலையெல்லாம் அல்லாஹு தாலா படைக்கவில்லை. சரிங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹலீஃபா போன்ற இன்னொரு படைப்பு மற்ற ஏனைய பறவைகள், சரிங்களாமா? அதே போல மிருகங்கள், இந்த படைப்புலாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மை போன்று குட்டிகள் போட்டு பெரிய மிருகங்கள் செத்துவிடும். அதன் பிறகு குட்டியான மிருகங்கள் அது வாழ்ந்து அது செத்து போகும். அது குட்டிகள் என்று இப்படியே வாழையடி வாழையாக வரக்கூடிய நிலைகளை மிருக படைப்புகளிலும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். பறவைகளிலும் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து வரக்கூடிய நிலையை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். ஆனால் கலீஃபாவினுடைய அர்த்தமாக இன்னும் சில அறிஞர்கள் கூறக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தாலா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு படைப்பாக, நிர்வாகம் கொண்ட நிர்வாகம் நிலைகள் கொண்ட ஒரு படைப்பாக மனித படைப்பை படைத்திருக்கின்றான். பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு ஆட்சியாளர் இருப்பாங்க, அவங்க நம்மை ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, நம்ம ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாக நிலைகள் கொண்ட படைப்பு என்ற மற்றொரு அர்த்தமும் கலீஃபா என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. சரிங்களாமா? சரி, போன வகுப்பிலிருந்து நடத்தப்பட்ட பாடத்தில் இரண்டாவது கேள்வி, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. இன்னும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருள்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அஸ்மாஅ குல்லஹா, இந்த அஸ்மா பெயர்கள், அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் என்ன செய்தான்? கற்றுக் கொடுத்தான் என்பதின் அர்த்தம் என்ன? ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உஸ்தாத் போன வாரம் கேட்டீங்க தானே, என்ன பெயர் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான்? பொதுவாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை பார்த்தோம் சொன்னால், அல்லாஹு தஆலா அஸ்மாஅ குல்லஹா, அனைத்து பெயர்களையும் என்ன செய்தான்? கற்றுக் கொடுத்தான். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தஃப்சீர்ல இதற்கான விளக்கம் கொடுக்கறாங்க. அதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தையும் கொண்டு வராங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மனிதன் அறிந்து கொள்ளக்கூடிய பெயர்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உதாரணமாக மனிதர்களுடைய பெயர்கள்லாம் நமக்கு தெரியுதா? அதே போல மிருகங்களுடைய பெயர்கள், வானம், பூமி, தரை, நம்ம வாழக்கூடிய தரைப்பகுதி, தரைப்பகுதி, அதே போல கடல், ஒட்டகம், கழுதை, இன்னும் இது போன்ற ஒவ்வொரு படைப்பினுடைய பெயர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? கற்றுக் கொடுத்தான். பறவைகளுடைய பெயர்கள், மிருகங்களினுடைய பெயர்கள், இவ்வாறு படைப்புகளின் பெயர்களை அல்லாஹு தஆலா மனிதன் அறியக்கூடிய படைப்புகளின் பெயர்களை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். நாம என்னென்ன பெயர்கள்லாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த பெயர்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா யாருக்கு கற்றுக் கொடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இறுதியாக அதுல ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. சரியான ஒரு நிறைய அர்த்தங்களை சொல்றாங்க. அதுல சரியான நம்ம தெரிந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அனைத்து பொருள்களின் பெயர்களையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு பொருள், அந்த பொருளுக்கான செயல்பாடு என்னென்ன, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அந்த பொருளின் செயல்பாடு என்ன என்பதையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் என்பதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். சரிங்களாமா? அதனாலதான் நாம சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹுவால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறந்த கல்வியாளர். சிறந்த கல்வியை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்து கல்வியின் மூலமாக மாணவர்களை விட
ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். சரிங்களாமா? மேன்மைப்படுத்தினான், சிறப்பு படுத்தினான். சரி, மூன்றாவது கேள்வி, மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலமாக உருவானான். ஹியூமன் எவல்யூஷன் என்ற டார்வினுடைய தத்துவம் அது சரியானதா? அது ஒரு தத்துவ விஞ்ஞானி என்று மக்கள் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன சயின்டிஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொன்ன இந்த கூற்று தவறானது. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். அவர் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சியாக வந்தான் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து, அது பள்ளிக்கூட பாடங்களிலும் என்ன செய்யப்படுது, சில இடங்களில் சொல்லிக் கொடுக்கப்படுது. அது சரியானதா என்றால் தவறு. சரிங்களாமா? மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடையவில்லை. மாறாக முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிலிருந்து அல்லாஹ் படைத்தான்? களிமண்ணிலிருந்து. சரிங்களாமா? குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை. அது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவங்களுக்கான மனைவியை அல்லாஹு தஆலா படைத்தான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரிலிருந்து ஆண் பெண் மனித இனத்தை அல்லாஹு தஆலா பல்கி பரவச் செய்தான். சரிங்களாமா? இதற்கான ஆதாரங்களை தான் இன்னைக்கு நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து படைத்தான். அதற்கான ஆதாரமாக சூரா ஆலி இம்ரான், சரிங்களா, தனியா சொல்றதுதான் ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்ற அத்தியாயத்தில், அது 3வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான உதாரணம் இன்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் கமஸலி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதாரணத்தை போலாகும். என்னமா, என்ன டவுட்டுமா உங்களுக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான உதாரணம் அல்லாஹ்விடத்தில் யாருடைய உதாரணத்தை போல? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை போல. சரிங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தாய் தந்தை இல்லாமல் படைத்தான். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. மண்ணிலிருந்து அவங்க தான் முதல் மனித படைப்பாக படைக்கப்பட்டவங்க. சரிங்களா? அதே போலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தந்தை இல்லாமல் தாய் மூலமாக மட்டும் படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன கிடையாதுமா? தந்தை கிடையாது. தந்தை இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது கலகஹு மின் துராப், சொல்லுங்க, கலகஹு மின் துராப். துராப்னா மண். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து படைத்தான். கவனிங்கம்மா, என்ன சொன்ன? துராப்னா என்ன மீனிங்மா? துராப்னா மீனிங் என்ன? மண். கவனிங்கம்மா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தயவு கூர்ந்து இங்க நினை பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. மண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். சரிங்களாமா? ثم قال له, பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படைப்பை பார்த்து கூறினான், குன், ஆகு என்று கூறினான். ஃபயகூன், ஆகி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைப்பாக ஆகிவிட்டார்கள். சரிங்களாமா? சரி, அடுத்த ஆதாரம் சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த மனித படைப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலுடன் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே. என்ன அர்த்தம்? மக்களே. இந்த பாடத்தின் மூலமாக வரலாறு, வசனங்களின் அர்த்தம், நல்ல ஒழுக்கம் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளணும். சரிங்களாமா?
இந்த வசனத்தின் மூலமா எதை எதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்? எதெல்லாம் கற்றுக்கொள்ளணுமா? எதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்? வசனங்களின் அர்த்தம், சூராவினுடைய பெயர், வரலாறு, ஒழுக்கம், நற்பண்புகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். திடீர்னு கேட்பேன், கவனிங்க. யா அய்யுஹன்னாஸ், மக்களே. அல்லாஹு தஆலா எல்லா மக்களை பார்த்து இந்த வசனத்தில் அழைக்கிறான். இன்னும் சில வசனங்களில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று மூமீன்களை பார்த்து அழைத்து சில சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பான். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பொதுவான எல்லா மனிதர்களையும் அழைக்கிறான். எனவே இந்த வசனத்தை தெரிந்து நீங்க உங்க நண்பர்கள், முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கும் இந்த வசனத்தை என்ன செய்யலாம்? ஆதாரம் எடுத்து சொல்லலாம். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை, உங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்? பயந்து கொள்ளுங்கள். அல்லதி, அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்றால், கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்தான். நம்மை அல்லாஹு தஆலா ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான். அவங்க யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அந்த ஆன்மாவிற்கான ஜோடியை, மனைவியை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுக்கான ஜோடியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? படைத்தான். وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً, அவ்விருவரிலிருந்து அல்லாஹு தஆலா பல ஆண்களையும், அதிகமான பல ஆண்களையும் பல பெண்களையும் அல்லாஹு தஆலா பரவலாக பல்கி பெருகச் செய்தான். சரிங்களாமா? வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என்னம்மா வத்தகுல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமானது. என்னம்மா உமர், வத்தகுல்லாஹ்க்கு என்ன அர்த்தமா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து உடனே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாமே ஒரு சமயத்துல பாவம் செய்யுமாறு மனம் தூண்டுகிறது என்று சொன்னால் நம்மை பார்த்து சொல்லணும், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி தஸாஅலூன பிஹி, அவன் மூலமாகத்தான் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்து கொள்கிறீர்கள்? விசாரித்துக் கொள்கிறீர்கள், கேட்டுக்கொள்கிறீர்கள். அல்லாஹ் நம்மை படைத்து நாம என்ன செய்யறோம்? ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கிறோம், பேசிக்கொள்கிறோம் என்று சொன்னால் யாருடைய உதவி அது? அல்லாஹுடைய உதவி. வல் அர்ஹாம், இரத்த சொந்தங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உறவினர்கள் விஷயத்துல நம்ம அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். உறவுகளுடன் சண்டையிடுவது, உறவுகளுடன் பேசாமல் இருப்பது, அதெல்லாம் பாவமான செயல். உறவுகளுடன், உறவுனா சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க கூட என்ன எப்படி இருக்க வேண்டும்? சண்டை பிடிக்காமல் இருக்க வேண்டும். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான். நாம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கண்காணித்து கொண்டிருக்கிறான். தனிமையில தப்பு பண்ணாலும் யாருக்கு தெரியும்? தனிமையில் நன்மை செய்தாலும் யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும். சரிங்களாமா உமர், புரியுதுங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்த ஆதாரம் சூரா அல் ஹுஜுராத். சூரா அல் ஹுஜுராத் 49வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸ். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ் ஷயான், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாருங்க, ஷயான் தான் ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு சொல்றாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சிரிக்காதீங்கம்மா, கவனிங்கத்தா, அழகான வார்த்தை. யா அய்யுஹன்னாஸ், சொல்லுங்க, மக்களே. குர்ஆன் ஓதும் போது இந்த அர்த்தம் உங்களுக்கு வரணும். குர்ஆனை நம்ம எப்போதுமே ஓதணும். உஸ்தாத் உபதேசம் பண்ணாங்க,
டெய்லி குர்ஆன்ல இருந்து ஃபஜர் தொழுவிட்டு ஒரு 10 பக்கமும் 5 பக்கமும் நீங்க ஓதுங்க. ஓதணும். பார்த்து ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. மனப்பாடத்தை அடிக்கடி ஓதுங்க. அப்படி ஓதும் போதெல்லாம் இந்த சூறாவை நீங்க கடப்பீங்க. கடந்து வரும்போதெல்லாம் இந்த அர்த்தம் உங்களுக்கு வரணும். மாஷா அல்லாஹ் உஸ்தாத் சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. போன வாரம் நடத்தப்பட்ட வசனங்களை அப்படியே கவனித்து மனப்பாடம் செய்து என்று சொன்னாங்க. உங்களை யாரா மனப்பாடம் பண்ணீங்களா? சூரா பக்கராவுடைய 30 இருந்து 39 வரைக்கும் உண்டான வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொன்னாங்க. இங்க நடத்தினது அப்படியே மனசுல அர்த்தத்தோட அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அர்த்தத்தோட நீங்க மனப்பாடம் பண்ணுங்கத்தா. புரியுதுங்களாமா? பாருங்க. யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். இங்கெல்லாம் பெருமை அடிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. புரியுதுங்களாமா? நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பிறரை துன்புறுத்துவது, பிறரை அடிமையாக பார்ப்பது இதெல்லாம் கூடாது. ஏன்னா நாமெல்லாம் எங்க இருந்து யாரு, நம்முடைய துவக்கம் என்னது? ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னா நிச்சயமாக நாம் ஹலக்னாகும் உங்களை படைத்துள்ளோம் மின் ذكرٍ وأنثى, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து. சரிங்களாமா? ذكرனா என்ன மீனிங்மா? ذكرனா என்ன மீனிங்? ஆண். உன்சாவுக்கு என்ன மீனிங்? பெண். பெண். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا, உங்களில் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளைகளாக, பல கோத்திரத்தினராக, பல குலத்தவர்களாக நாம் ஆக்கினோம். சரிங்களாமா? இறுதியா அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அழகான வசனம் சொல்லுங்க. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நீங்க பெரிய செல்வந்தரா இருக்கலாம், படித்த பண்டிதரா இருக்கலாம், அல்லது ஏழையா இருக்கலாம், அல்லது பெரிய அதிகாரியா இருக்கலாம், அல்லது பெரிய ஓனராவே இருக்கலாம், பல கடைகள் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் இடத்துல நீங்க சிறந்தவராகணுமா? இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. இன்ன அக்ரமக்கும், உங்களில் மிக கண்ணியமானவர், இன்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில், அத்காக்கும் உங்களில் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவர் தான். உங்களை யாரு பாவத்தை விட்டு விலகி கொண்டு இறைவனை வணங்குவதில் முன்மாதிரியாக இருக்கிறீங்களோ அவங்க தான் அல்லாஹ்ட்ட சிறந்தவர். வெளியில பார்க்கும்போது நல்லா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கிறாரு, அல்லது அழகான பெண்ணா இருக்கிறாங்க, ஆனா அல்லாஹுக்கு பயப்படல, கெட்ட பாவங்களை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க யாரு? அல்லாஹ்விடத்துல ரொம்ப ஒஸ்டானவங்க, எந்த மதிப்பும் கிடையாது. நல்லா படிக்கிறாரு, ஆனா ஒழுக்கம் இல்ல, அல்லாஹ்ட்ட அவருக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது, மதிப்பு இல்ல. ஆகையா நல்லா விளங்கி கொள்ளுங்க. படிப்புடன் நமக்கு என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும், நல்ல பண்பாடு இருக்கணும். புரியுதுங்களாமா? செல்வம் இருக்குதா? செல்வத்துடன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலை இருந்தாதான் அந்த செல்வந்தருக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு. செல்வம் இருக்குது, அல்லாஹ் அஞ்சல, பாவம் செய்யறான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட அவருக்கு மதிப்பே கிடையாது. அல்லாஹ் நாடினா உடனே ஒரு மௌத்தை கொடுத்து செத்து போய் அவர் கடைசியில என்ன செஞ்சிருவாங்க? அடக்கம் செய்து வேதனை அனுபவிக்கக்கூடியவராக மாறிவிடுவார். நாளை மறுமையில் நரகத்துக்கு செல்லக்கூடியவர் ஆகிவிடுவார். ஆனால் அல்லாஹ் பயப்படக்கூடிய ஏழையோ பணக்காரரோ படித்தவரோ படிக்காதவரோ அல்லாஹ் பயப்படுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவர் யாராக இருக்கிறார்? சிறந்தவராக இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் அலீம், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான். அலீமுக்கு என்ன அர்த்தம் தான்? நன்கு அறிபவன், அல்லாஹுடைய பெயர். ஹபீர், சூழ்ந்து அறிபவன். உங்களை பற்றி நம்ம என்னென்ன உள்ளத்துல நினைக்கிறோம், என்ன பேசலாம், என்ன திட்டமிடுறோம், எல்லாமே யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும். புரியுதுங்களாமா? இந்த வசனத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கலாமா? உங்களுக்கு பெரிய மாடி வீடு இருக்குது, நீங்க செல்வந்தரா இருக்கலாம், அல்லது ஏழையா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்க அல்லாஹ்ட்ட சிறப்பை பெற வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? தக்வா இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். அடுத்துமா சூரா அல் அராஃப் 7வது அத்தியாயம். சூரத்து அராஃப் சொல்லுங்க.
எத்தனாவது அத்தியாயமா? 7வது அத்தியாயம். சரிங்களா? இதற்கு முந்தைய சூரா என்ன சூரா பார்த்தோம்? சூரத்துல் ஹுஜுராத், அறைகள் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய அத்தியாயம். அதற்கு முந்தைய அத்தியாயம் சூரத்து நிசா, பெண்கள் என்ற பெயரில் இடம்பெறக்கூடிய அத்தியாயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். சும்மா வெறுமனமே குரானை ஓதி பார்த்து மட்டும் ஓதுறோம், ஒண்ணுமே தெரியல, அர்த்தம் தெரியல, விஷயங்கள் தெரியலன்னா அதுல முழு பயன் கிடையாது. சரிங்களாமா? சரி, சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயம். எத்தனாவது அத்தியாயம் தான்? 189வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லதி خلقكم من نفس واحدة, அவன்தான் உங்களை ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான். وجعل منها زوجها, அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அந்த ஆன்மாவிற்கான ஜௌஜ், ஜௌஜ்னா மனைவி, மனைவியை படைத்தான். எதற்காக? லியஸ்குன இலைஹா, அந்த மனைவிடத்திலே அந்த மனிதன் அமைதி பெறுவதற்காக. உங்களுக்கெல்லாம் அந்த அமைதி கிடைக்கும்னு சொன்னா நீங்க யாரையும் லவ் பண்ணாதீங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பெற்றோருக்கு மாறு செய்து ஓடி செல்வது பாவம். பெற்றோருக்கு மாறு செய்து நாம ஓடி செல்வது பாவம். அதே போல ஹராமான முறையில் பெண்களை லவ் பண்றது, பார்க்கிறது, இதெல்லாம் என்னது? பாவம். என்ன செய்யணுமா? பொறுமையோட சபரோட இருக்க வேண்டும். ஹலாலான முறையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கான துணைவியர்கள் என்ன செஞ்சிருக்கின்றான்? படைத்து விட்டான். நீங்க எப்ப பிறக்குறீங்களோ உங்களுக்கான துணைவியை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? மனைவியையும் ஜௌஜையும் படைத்து விட்டான். ஆகையால நீங்க என்ன செய்யணுமா? பார்வையை தாழ்த்தி மறைவிடங்களை பாதுகாத்து கண்ணியமான முறையில உங்களுடைய பெற்றோர்கள் மனமுடித்து வைக்கின்ற வரைக்கும் அப்படியே அழகான ஒரு நல்லொழுக்கம் உள்ள நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும். புரியுதுங்களாமா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அங்கே பேசுறது இங்கே பேசுறதுலாம் என்னது? சரியான செயலா, தவறான செயலா, மோசமான செயலா? மோசமான தவறான செயல். அவர்கிட்ட தக்குவா இல்ல, நல்லா ஃபர்ஸ்ட் வர்றாங்க, ஆனா அவங்க அந்நிய பெண்ணிடம் பேசுறாங்க, லவ் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அவங்க என்னதுமா? அவங்க அல்லாஹ்ட்ட சிறந்தவங்க கிடையாது. பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. ஆண்கள்கிட்ட புக்கு கேளுங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா கோ எஜுகேஷன்ல படிக்கிற தவிர்த்து கொள்ளணும். அப்படி படிக்கிறீங்கன்னு சொன்னா, நிர்பந்தத்துக்குள்ளாயிட்டீங்கன்னு சொன்னா அந்த கிளாஸ் உங்க பார்வையில் தாழ்த்தி கொள்ளுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். முடிந்த அளவு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான் உஸ்தாதால சொல்ல முடியும். உங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. கேர்ள்ஸ் கிட்ட என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. புரியுதுங்களாமா? சரி, கவனிங்க. وَجَعَلَ مِنْهَا زَوْجَهَا لِيَسْكُنَ إِلَيْهَا, அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அந்த ஒரு ஆன்மாவிற்கான ஜௌஜ், மனைவியை அல்லாஹ் படைத்தான். எதற்காக? அவளிடத்திலே அவர் அமைதி பெறுவதற்காக. டவுட் தப்பு கிடையாது. டீச்சர் அவங்க வயதுல மூத்தவங்க, அவங்க நிர்பந்தம் அடிப்படையில் நம்ம பேசுறோம். தேவையான கேள்வியை கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? கெட்ட எண்ணங்கள் கொள்ளாம பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். புரியுதுங்களாமா? உள்ளத்துல என்ன கொள்ளக்கூடாது? கெட்ட எண்ணங்கள் கொள்ளக்கூடாது. சரிங்கம்மா. அடுத்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஃபலம்மா தகஷாஹா, அந்த கணவராக உள்ளவங்க அந்த மனைவிடத்துல அவங்க அந்த மனைவியை மூடிக்கொண்ட போது ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃபா, இலகு லேசான ஒரு கர்ப்பத்தை அந்த பெண்மணி சுமந்தாள். ஃபமர்ரத் பிஹி, அந்த சுமையோட அவங்க நடந்து சென்றாங்க. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கல்யாணமான பிறகு அவங்களுக்கு பிள்ளை உருவான பிறகு அந்த பிள்ளையோட அவங்க என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க. நம்ம தாய்மார்கள் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம உணரணும். சும்மா தாய்மார்களுடைய பேச்சை கேட்காம கஷ்டப்படுத்தக்கூடிய பிள்ளையா இருக்கக்கூடாது. நம்மை வயிற்றுல 10 மாதங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கத்தா? சுமந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஃபலம்மா அத்கலத், அது கொஞ்சம் கனமான பிறகு, ஏன்னா அவங்க பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நம்ம உணரணும். தாயின் மீது ஏன் பணிவு காட்ட வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்று பல இடங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என்றால் அதற்கான காரணம், உங்களை பெற்றெடுத்த தாய் உங்களை பெற்றெடுப்பதற்காக பல கஷ்டங்களை, பல இன்னல்களை, பல துன்பங்களை சகித்து கொண்டிருக்கிறாங்க.
அதனால்தான் தாய் அதிகமாக மதிக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், அவங்களுக்கு சுமையான போது ரப்பஹுமா, அந்த இருவரும் அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. லஇன் ஆதைதனா சாலிஹன், எங்களுக்கு சாலிஹான குழந்தையை கொடுத்தால் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்கள் நாங்கள் இருப்போம் என்பதாக அந்த தம்பதிகள் கூறுவதை அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். இதுல நமக்கு இன்னொரு பாடம் இருக்குது. அல்லாஹு தஆலா உங்களுக்கெல்லாம் சாலிஹான துணைகளை கொடுப்பானாக, நீங்க சபரோட பயணம் செய்யுங்க. அல்லாஹ்ட்ட நீங்க என்ன செய்யணும் சொன்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வாரிசை கொடு என்று நீங்க அல்லாஹ்ட்ட திருமணமான பிறகு அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னைக்கு இதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இன்னைக்கு பார்த்த செய்திகள் இவ்வளவுதான். இன்னைக்கு நாம முக்கியமாக தெரிந்து கொண்டது என்னன்னு சொன்னா, மனிதனை அல்லாஹு தஆலா குரங்கிலிருந்து என்ன செய்யல, பரிணாம வளர்ச்சியாக உருவாக்கவில்லை. மாறாக மனிதனை அல்லாஹு தஆலா துராப், எதிலிருந்து படைத்தான்? மண்ணிலிருந்து படைத்தான். ஒரு ஆண் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை முதல்ல படைத்து, அவங்களிருந்து அவங்களுக்கான ஜோடியை அல்லாஹு தஆலா படைத்து, அந்த இருவரிலிருந்து பல ஆண்களையும் பல பெண்களையும் அல்லாஹு தஆலா பரவச் செய்தான் என்ற விஷயத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததா மிக முக்கியமானது, நம்ம அல்லாஹை பயந்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுலதான் அல்லாஹ்ட்ட என்ன உண்டு? மதிப்பு மரியாதை இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லுங்க பாப்போம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். சரி. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. وعليكم السلام ورحمة الله وبركاته.